மக்கள் உணர்வுகளை மதிக்க தெரியாத, மக்களுக்கு அடிப்படை சமூக நீதியான பாதுகாப்பை கூட உறுதி செய்ய இயலாத, கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இருமாப்புடன் 200 வெல்வோம், என்று எகத்தால முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை, நீங்க உங்களோட சுயநலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் 2026 மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள், மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள். கடைசி ஒரே ஒரு விஷயம், விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தோல் திருமாவளவன் அவர்கள் அவங்களால இன்னைக்கு வர முடியாம போச்சு. அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் நான் இப்ப சொல்றேன், அவருடைய மனசு முழுக்க முழுக்க இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கும். முதல்ல களத்தில் இருந்து சுயம்புவாக எழுந்து வந்த ஒரு தலைவரை, சுயமாக முடிவெடுக்கக்கூடிய திறனும் அறிவும் நிரம்ப பெற்றிருக்கிற ஒரு தலைவரை, எழுத்தாலும் பேச்சாலும் அறிவார்ந்த வெளிப்பாட்டாலும் முதிர்ச்சியாலும் பண்பாக அரசியல் களத்தில் உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு தலைவரை கட்சிகளின் கூட்டணிகளின் கட்டுப்பாட்டுக்குள் சிக்கி கிடப்பவர், முடிவெடுக்க தெரியாதவர் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை விஜய் இன்றைக்கு ஏற்படுத்தி இருப்பது அபத்தமானது, அவலமான பேச்சு, கண்டிக்கத்தக்க பேச்சு. எங்கள் தலைவர் குறித்து கலைஞர் இப்படி சொன்னதில்லை, ஜெயலலிதா அம்மா இப்படி சொன்னதில்லை, இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் இப்படி சொன்னதில்லை. அவங்களுக்கு முரண்பாடான கருத்துக்களை நாங்க வச்ச போது கூட அது அவர் கட்சியின் கொள்கை, அவர் பேசுறாரு, அப்படிதான் முதலமைச்சர் இப்ப கூட சொல்லியிருக்காரு. கலைஞர் எத்தனையோ விஷயங்கள்ல எங்க தலைவர் அவரோட முரண்பட்டு இருக்கார், ஒருபோதும் அவருடைய ஆளுமையை சிதைத்து அவர் பேசினது கிடையாது. ஜெயலலிதா அம்மையார் அவர் எங்க கூட்டணியில இல்லாம வெளியே போனாலும் போலாம், ஆனா எங்கிருந்தாலும் தம்பி வாழ்க, அவர் நல்ல தலைவர் அப்படின்னு தான் வாழ்த்துனாங்க. இதுதான் எங்க தலைவர் அவரோடு அரசியல் செய்த தலைவர்கள்ட்ட இருந்து பெற்றிருக்கிற சான்றிதழ். யார் இந்த விஜய் எங்க தலைவர் இப்படி கொச்சைப்படுத்துறதுக்கு? திமுகவின் கட்டுப்பாட்டுக்குள்ள எங்க தலைவர் இருக்கிறார், எப்படி அவர் பேசலாம்? எங்க தலைவர் முடிவெடுக்கக்கூடிய தலைவர், அறிவார்ந்த தலைவர், உலகத்துக்கே தெரியும். எந்த பத்திரிகையாளராவது அவர்கிட்ட நீங்க 35 வருஷமா அவரை பிரஸ் பாக்குறாங்க, அவர் எழுதி வச்சுட்டு வந்து படிச்சாருன்னு யாரே ஒருத்தர் சொல்லுங்க. எக்ஸ்டம்போரா பேசக்கூடிய ஒரு லீடரை நேத்து இந்த கூத்தாடி இப்படி பேசலாமா? அனுமதிக்க முடியுமா? தவிர்த்தரலாம். அனுமதிக்க முடியுமா? திமுகவின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறார் விஜய் எப்படி பேசலாம்? அந்த வார்த்தையை விஜய் யாருங்க? விஜய் எப்படி பேசினாரு? நீங்க எப்படி பேசினாரு? கட்டுப்பாட்டுல இருக்கன்னா அதுதான் பேசிருக்காரு. வேற என்ன பொருள் அதுக்கு? இல்ல நீங்களா அவர் முடிவெடுக்க முடியல, கூட்டணி அழுத்தத்தால இங்க வரலன்னா கூட்டணி அழுத்தத்தால இந்த நிகழ்ச்சி போகலையா? நீங்க